நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பட்டை வந்து நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், லவங்கப்பூ 4, ஏலக்காய் 4, ஒரு இலை பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து சீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய், இது பாருங்க வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கேரட் வந்து 2 கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிதான உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு. இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், அந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளியை போடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி இதில் நான் போட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த பட்டாணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது குக்கரில் கூட வச்சு நம்ம இந்த காய்கள் எல்லாம் போட்டு குக்கரில் கூட வேக வச்சு கூட இந்த மாதிரி கூட நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கேரட்டு, இப்போ அது பீன்ஸு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே நல்லா இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும். அதில் பாதி வேக்காடு அதிலே வெந்துடும். இது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் மூடி கூட வைக்கலாம். இதை இப்போது இது வந்து மஞ்சள் பொடி வந்து இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற மஞ்சள் பொடி இதில் போட்டு கலந்து போட்டு நம்ம கிளறி விடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுலேயும் இதில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன்.
அடுத்தது கரம் மசாலா பவுட்ரு வந்து 1 ஸ்பூனு, அதையும் இதில் நான் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி இதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சம் தேவையானது நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் நம்ம திட்டமாக போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் குருமா எப்படி செய்து நம்ம பார்த்தோம். அந்த காய்கறிகள்லாம் வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொருள் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6-7 வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேஸ்ட்டு கொடுக்கணும், இந்த ஹோட்டல்லலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செய்கிற குருமா தான் இது. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். அந்த சுவை கொடுக்குறதான இதுக்கு வந்து நம்ம பசும் பாலில் வந்து நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை அதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தான் போட்டு நம்ம இது வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். காய் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். இது பாலோடு சேர்த்து இதை நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா தண்ணி ஆகிடும், அதனால் பாலை சேர்த்து அதில் ஊற்றிருக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து நம்ம சாதாரணமாக இதுவாக செய்வோம். இது வந்து நல்லா இந்த ஹோட்டலெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக செய்கிறாங்க. இப்போ இதை இனிப்பு வந்து நான் இது கொஞ்சம் சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹோட்டலில் செய்கிற மெத்தடில் வந்து இதை நான் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஹோட்டலில் வந்து செய்யும் போது வந்து நல்லா வந்து ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து நல்ல குருமா வந்து சப்பாத்திக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கு இட்லி கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.